சோல்ஜர்ஸ், நீங்க பார்க்க போற படம் வந்து திரைக்கு வந்து சில நாட்களே ஆன புத்தம் புதிய பழைய கான்செப்ட் திரைப்படம். அதுதான் தேவாரா. இருந்தாலும் படம் தான் இருந்தாலும் பாட்டு சமங்க ஸ்டெப்பு தாங்க மனசுல நிக்குது. அப்படியே இருக்குது இந்த ஸ்டெப்பு. பாஸ் அண்ணே ஆரோட வந்துகிட்டு இருக்காங்க. பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா ஷூட்டிங் விட்டு வந்தேன். சோல்ஜர்ஸ் பல பேர் ஆசையா விரும்பி கேட்டனால தான் இந்த படத்தை வந்து நானே தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வந்தேன். நான் கெஞ்சியே கேட்கலையே, இனி கேட்பேன்னு சொல்ல வந்தேன். ஆக்சுவலி ஜோகோ 2 படம் வந்தோம்டா. ஜோகோ 2 போலேன்றதுனால வெற்றி தர இந்த படத்தை டிக்கெட் குத்துறாடா கையில. அதனால பார்த்துட்டு வந்தேன் அந்த படத்தை. நீ ஜோக்கர் தான் பார்க்க போன, ஜான்விக் அப்புறம் பார்க்க போல. இப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லலாமா? சொல்ல முடியாது. சொல்லலாம். அப்புறம் என்ன? லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம வந்து வெற்றிகரமாக 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டோம். நன்றி. 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி 3 லட்சம் சோல்ஜர்ஸோட நம்ம வந்து அடி எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் 4 லட்சத்துக்கு. நீங்களும் வந்து இந்த புனித படையில நீங்களும் சேர்ந்துங்க. ஹோலி ஆர்மி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல, அதுதான் கேகே ஆர்மி. ஓகே गाइस, ஓரவசமா வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி. இந்த ஷோ கலாய் கந்தசாமி. பொதுவா வந்து இப்போ வர பேன் இண்டியா படங்கள்ல என்ன இருக்கணுமோ அந்த ஆஸ்யூஷுவல் டெம்ப்ளேட் எல்லாமே இந்த படத்துல இருக்குது. ஓகே, என்ன பண்ணுவானுங்க, கதை சொல்றதுக்கு ஏதாவது கேவலம் வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி கதை சொல்ற கேவலம் தான் நம்ம பிரகாஷ் ராஜ். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? முன்னொரு காலத்துல 40 அடியாளங்க லாரில போட்டுக்கிட்டு டாடா சும்மா கெத்தா வந்தோம் பிரகாஷ் ராஜ். ஐ லவ் யூ அப்படின்ட்டு தலைவனை கெத்தான்டா. அவனை கூட்டு வந்து கதை சொல்ற கேவடாக்கி வச்சுக்கடா. தலைவன் வந்து கேஜிஎஃப்ல தெரியாம நடிச்சிட்டாரு. இப்ப பல படம் கூப்பிடுறாங்களா அவரை. வாங்க நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். ஒட்டு தடங்க வேற லெவலு. பாக்கிறத காமெடி வருகிறது. முன்னொரு காலத்துல இல்லண்டா நானும் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப ஒன்னு விஷயம், பொதுவா படத்துல பிளாஷ்பேக் இருக்கும். ஆனா இந்த படம் வந்து படமே பிளாஷ்பேக் தான். எல்லாருமே சுடா படம் ஆயிட முடியுமாடா? ரத்தத்துல எழுதின கதை இது. முதல்ல கதை சொல்ல ஆரம்பிச்ச நம்ம தலைவன் சொல்றான் எண்ணி கிளைமேக்ஸ் முடிந்தா கதை சொல்லிருக்கான். ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? படம் பார்க்க வந்தா ராத்திரில போயிட்டு போயிடுவான் போல. கதையாக்க வந்து என்னைக்கு வீட்டுக்கு போக யாருக்குமே தெரியல. வாஸ் கட்டு சொடு கட்டிக்கிட்டு பக்கத்துல பார்த்துட்டாங்களா? It's a good joke, isn't it? இல்லையா? பட் இன்னும் என்ன இருந்தாலும் நான் வந்து இந்த படத்துக்கு போனதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம தலைவன் ஜூனியர் என்டிஆர்லாம் கிடையாது, தலைவி ஜான்வி கபூருக்கு தான். தமிழ்ல பாடிக்கலனா கூட தெலுங்கு படம் வந்து டப்பிங் இல்லாத படம் பார்க்கலாம்னு ஆசையா போனேன். ஆனா அந்த ஆசையை மண்ணலி போட்டாங்கடா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தலையை காட்டவே இல்லை, செகண்ட் ஹாஃப் கொசுரமா யூஸ் பண்ணிருக்கானுங்க. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். பட் என்ன கொசுறு சீன்ல கூட பிசிறி தட்டாம இருக்குது. நல்ல டைமிங்கோட ரைமிங்கோட சொல்லுவோம். படத்துல கதைனா தேவாரான்றதுதான் தலைவன் வந்து ஊர்ல வந்து பெரிய ஆளு. நம்ம ரம்மிகுமார் படத்துல பார்த்துருப்பீங்கல்ல, எப்படி 8 பட்டு ஊருக்கு நாட்டாமடா அப்படின்னு தெரியுமா? அந்த மாதிரி 4 ஊருக்கு நாட்டாம. என்னங்க நல்லது பண்ற ரவுடியா? இன்னுமாடா கவுந்து போகாம இருக்குது எல்லா ரவுடி கான்செப்ட். ஜான்வி கபூர் கான்செப்டை விட இது நல்லா தான் இருக்கு. இல்ல அது படத்துல நடிச்சதானே எனக்கு தெரியல. அந்த சீன் கூட எனக்கு ஞாபகம் இல்ல. உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம், எனக்கு வந்து ஆணி அடிச்சவன் நெஞ்சிலே இருக்குது. அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. ஏன் இருக்காது? ஐயோ தெரியாம ஆகிவிட்டுமே சோத்து ரசம் வச்சிருக்காங்களே. பயப்பரியா குமார்? தலைவன் தான் வந்து 4 ஊருக்கு நாட்டாம. ஆனா தலைவன் பேச்ச எந்த தடவையும் கேட்கவே மாட்டாடுங்க. இப்ப எதுக்குறா இருக்க? சும்மா டைம் பாஸ். இந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து ஜான்வி கபூர் இருப்பாங்க, அது டான்ஸ் ஆடுறாங்க, கவர்ச்சி காட்டுறாங்க. ஓகே, ஒரு கேள்வி இதுதான், படமே பிளாஷ்பேக். ஓகே, பிரகாஷ் ராஜ் எப்படி இந்த சீனை வந்து அந்த கதைக்கார போலீஸ்காரனுங்க அவங்கள்ட்ட சொல்லிருப்பாரு, தம்பி ஒருத்தி இருந்தாப்பா ஜான்வி கபூர்ட்டு கவர்ச்சி ட்ரெஸ் போய் டான்ஸ் ஆடினாப்பா, கூட இந்த பையன் இருக்கான் இல்லையா தேவார பையன், கூட சேர்ந்து இப்படி ஆடுறான்ப்பா அப்படி சொல்லிருப்பாரான்றதான் என் கேள்வியே. இது எனக்கு தெரிஞ்சாங்க ரொம்ப முக்கியம். சொல்லிட்டா இந்த ஒரு படத்துக்குள்ள 4 தமிழ் படம் வந்து உள்ள பதுங்கி இருக்குதுங்க. குறிப்பா சொல்ல சுறா டைரி. நான் தளபதி படம் போல காய்கிறீங்க, விஜய் ஆண்டியர் பண்ணிக்கிற அதே ஸ்டண்ட். என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. தலைவன் இன்ட்ரெஸ்ட் தான் வேற லெவலு. தலைவன் அப்படியே பறந்து வரா, எப்படி அதே சுறா ஜம்புல. இப்படா இது டயரா இது இதெல்லாம் தளபதி பல சிரிப்பு வருதுடா. யாரா நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க? உண்மையிலே எனக்கு சிரிப்பு வரல. டைம் இல்ல, தியேட்டர்லாம் வந்து கத்துனுங்க ஏ தளபதி வாழ்க அப்படின்ட்டு. பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து திருத்தி பிடிச்சு பாக்குறானுங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா?
அதான் என்ன சொன்னா இந்த படத்துல ஹீரோக்காரு வந்து நல்லா இருக்காரு, நல்லா அழகா இருக்காரு, கதை கத்தாம கத்ததான் இருக்காரு. தலைவன் பார்த்து கிடையாது, இதுக்கு முன்னாடியே பார்த்த படம் நீட படம் தான் பார்த்திருக்கேன். ஒன்னு சக்தின்னு ஒரு டப்பிங் படம். அந்த படம் கதையும் கேவலமா இருக்கும், கான்செப்டும் கன்றாவியா இருக்கும். அடுத்த ட்ரிபிளர் தான் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா தலைவன் கட்டப்போ சட்டப்போ நல்லா தான் இருக்காரு. ஆனா கரண்ட் வசதியே இல்லாத காட்டுக்குள்ள எப்படி தலைவன் வந்து ட்ரிம் சுத்திட்டு இருக்காரு தெரியல. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அங்கதான் நிறைய ஷார்ப்பா டிசைனா கத்தி வச்சிருக்காங்கல்ல, அதுல பண்ணிக்குவாங்க. எதுக்கு கத்தில ஷேவ் பண்ண முடியும், ட்ரிம்ல பண்ண முடியாது. இவான பண்ணி காட்டுறேன் வா. இவரு பண்ணி கட்டுறியா? பின்னா அந்த ஜான்வி கபூர் மட்டும் அவங்க வீட்டுல தொட்டி கட்டி பாவடையா குளிச்சிட்டு இருக்கோம். எந்த வீட்டுல அந்த மாதிரிலாம் பண்றாங்க? அதெல்லாம் ஒத்துக்குவீங்க, இதுக்கு மட்டும் வந்துருவீங்க. அப்படி கேளுங்க. இங்க மட்டும் ஞான கண்ணு திறந்துரும். ஐயோ நாடா இது சொல்லிட போறேன். ஜூவி என்டர் ஃபேன் வச்சுக்கிட்டே இருக்குது, கலாய்க்கிறது கஷ்டமா இருக்குது. சரி நீங்க தான் ஜான்வி கபூர், முன்னெல்லாம் வந்து வேற. ஜான்வி கபூர் உனக்கு தங்கச்சி மாதிரி. தங்கச்சியா? இது என்ன புது கணக்கா இருக்கு? என்ன காமன்னா எனக்கு கேள்வி ஒண்ணே ஒண்ணு, படத்துக்குள்ள வந்து ஒரு கவர்ச்சி டான்ஸ் ஒன்று வருது, ஹீரோயின் கவர்ச்சியா ட்ரெஸ் போட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிய வேண்டியதுதான், செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம படம் ஓட்டன்றதுக்காக தலையை கூட்டு வந்து கவர்ச்சி கடை வச்சிருக்காருங்க. நல்லா இருக்கு. கேள்வி ஒன்னே வந்தான், படம் தலைவன் தான் பிரகாசக்காக சொல்றாரு. தலைவன் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னன்றதாக சொல்றான். தலைவன் வந்து எப்படி சொல்லியிருந்திருப்பான் இந்த ஜான்வி கபூருக்கு சீன, தம்பி ஊருக்குள்ள ஒருத்தி இருந்தாப்பா, அவ பேரு தங்கம்பா, அவளை பொங்க வைக்க ஆளே இல்லப்பா, கவர்ச்சி ட்ரெஸ் போட்டு ஆடுறாப்பா ஆட்டம், இப்படி ஆடுறாப்பா அப்படி படிச்சு வலிச்சு. ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அப்படி சொல்லிருப்பாரா அப்படின்றத கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. போதும் ரொம்ப நீங்க பொங்க வச்சிடாதீங்க. படத்துல வந்து சைப்பலிகன் தான் இல்லை. இந்த சைப்பலிகன் எப்போ சரி மூச்சுன்னு தெரியல. தலைவன் இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரபாஸ் பார்த்து நடிச்சு ராவண வேஷம் போறன்ற பேர்ல அசசின்ஸ் கிட்ட வேளாண் வேஷம் போட்டு ராடி பண்ணிட்டு போனாரு. இங்க வேணா மொழி வில்லம்மா காட்ட போடுறேன், எப்படியாவது தலைவன் சவுத் இந்தியன் மாதிரி காட்டுன்றதுக்காக தலைவன் நீங்க எட்டுன்னு வரான், சட்டை போடான், தாடி வச்சுட்டு வரான். ஆனா கடைசியும் கட்டப்பு செட்டே ஆகாம மொட்டை பயிற்சி. நானும் ரவுடியா பாக்கலாம் நல்லா க்ளோஸ் பண்ணுங்களேன். இந்த பக்கத்துல பார்த்தா தலைவன் சவுத் இந்தியன் மாதிரியே தெரியல, எப்படி பார்த்தாலும் வடக்கு சேடு மாதிரியும் ஒரு பிரியாணி கடை பாய் பாய் தான் இருக்காரு. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. இது கூட படிச்சிருக்கா கலையாசனாயா பாவம். தலைவா நீங்க தமிழ் படிச்சாதான் காலியாயிடுற, ஸ்டேட்டோட ஸ்டேட் போய் தெலுங்கு அடிச்சியும் அங்கேயும் காயிட்டு தலைவா. செத்தமா நடிச்சு எத்தனை பேரை சாவடிக்க போறே தெரியல. அன்னைக்கு சும்மா செத்த மாதிரி நடிச்சண்டா. நீ என்னைக்கிடா ஒழுங்கா நடிச்சிருக்க? எப்போதுமே செத்த மாதிரி தானே நடிப்ப. காசு தான் பண்றீங்க, கேட்டா மாத்துவேடா. பரவாயில்ல, ஒருத்தருக்கும் அதே கேட்ட குடுக்குறீங்களே, நியாயமா இது? கலையரசன் பாவம் எந்த லாங்குவேஜ்ல எந்த மாதிரி கதையில யாரோட எந்த மாதிரி ஸ்டோரியில நடிச்சாலும் வந்து கத்தி கடுப்பாயி சண்டை போட்டு கத்தியில குத்து வாங்கி செத்து போறாரு. அவ்வளவுதான். பாவமா இருக்கு நினைச்சாலே. எனக்கு அசிங்கமா இருக்கு. எல்லாம் செத்தாம அடிப்பாங்க, தலை நடிக்கிற சாவதுதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போ. அவன் நேர்ந்து விட்டா மாதிரி அவன் சாவடிச்சான். ஒரு கேரக்டர் வருது சார், செத்து போறேன். எனக்கு ஒரு ஆக்டர் சார் வரீங்க சார், ஹீரோ கூட இருக்கீங்க சார், இன்னொரு சண்டை போறீங்க சார், ஜெயிக்கிறீங்க சார். தம்பி இதெல்லாம் வேணாம்ப்பா, புது கதையா சொல்லுப்பா சார். வரீங்க சார், கத்தில குத்தா காலியாறீங்க. இதான் படம் கேடுத கதையே. என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா உண்மையிலேயே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எதுக்கு நம்ம தலைவிக்கு ஜான்வி கபூர் இந்த படம் போட்டாங்க அப்படின்ட்டு. எனக்கு இப்போதான் ஜான்வி கபூர் ஏன் போட்டாங்கன்னே புரிஞ்சுது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல படம் முடிஞ்சு போச்சு, செகண்ட் ஹாஃப் கூட மறுபடியும் திரும்ப தான் ஸ்டார்ட் ஆகுது. இதுல செகண்ட் ஹாஃப்ல என்ன அவ்வளவுதான், படமே முடிஞ்சு போச்சு, எதுக்கு இருக்கணும்ட்டு கிளம்பிடக்கூடாது இல்ல, அது மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு ஜான்வி கபூர் செகண்ட் ஹாஃப்ல போட்டிருக்காங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உட்காந்து எல்லாம் ஆட வந்தாலும் சென்டர் சீட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தானுங்க. ஜான்வி கபூர் சைட காய்ச்சவனு அவன் ஆளை கூட்டு கார சீட்டுக்கு போயிட்டா. அப்ப நீ படத்தை பார்க்கல. அப்படி சொல்ல முடியாது. என்ன மாதிரி அடிக்கிறாயா? யார் யார் எங்கெங்க யாரை தள்ளிட்டு போறாங்கன்னு தான் பார்த்தேன். இல்ல அது அப்படி சொல்ல முடியாது, இதாவது பேச்சுக்கு சொன்னேன். ஸ்கிரீனை மட்டும் பார்க்கல, அடுத்தவன் போடுற சீனையும் பார்த்துருக்கு. நமக்கு தான் ஒன்றும் வராது. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக பண்ண சமயமானாங்க. ஃபர்ஸ்ட் கதை முடிஞ்சிச்சு. இப்போ அந்த பாகுபலி மாதிரி தான் கதை முடிச்சிட்டானுங்க. நான் நினச்சேன் அவ்வளோதான், செகண்ட் ஹாஃப் படம் வேற எல்லாருக்கும் போடுறான், திருக்க போக நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாப்கார்ன்லாம் வச்சுக்கிட்டு ஐயா பாப்பா என் மச்சான் பாப்பான் கேட்டான்டா, அவனுக்கு பாப்பா சீக்கிரம் வாங்கி தரேன்டா அவசரம் விடுது பார்த்தேன்டா. பார்த்ததுக்கு அப்புறம் அப்போ காசு ஆரம்பிச்ச பிரகாஷாஜி செகண்ட் ஹாஃப் காசு வாங்கிட்டு இருக்கியா. ஏன்னா நான் தான் மதிச்சடா, இன்னி தான் வேற லெவலு. பாகுபலி படம் பார்த்தீங்க ஓகே, அந்த மாதிரி படம் எடுக்க ஆசைப்பட்டீங்க ஓகே, ஆக அப்படியே எடுத்து வைப்பீங்க. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி.
அதுக்கப்புறம் கடைசியில வந்து யார் கத்தில குத்துறா அப்படின்னு கிளிப் வாங்கல. அது எப்படி பாகுபலியை வந்து கட்டப்பா கத்தில குத்துற மாதிரி இதுல யார் கத்தில குத்துறான்றத படத்துக்கு பாஸ் பண்ணிட்டு செகண்ட் படம் பாத்துங்க அப்படின்ட்டானுங்க. இது எத்தனை மாதம் சொல்றேன்னு தெரியல. ஒரு படம் டிக்கெட் கொடுத்தா அது ஒரு படம் கதை சொல்லி முடிக்கலடா. ஏன்னா சாவடிக்கிறீங்க. அடுத்த படம் நான் வெயிட் பண்ண முடியுமாடா? இப்ப அது டிக்கெட் காசு எடுக்கிறது பாஸ். எவிட்ட நீ அழுகுற பாஸ். யோ சொல்லியா பாஸ். இப்ப செகண்ட் பாட்டுக்கு யாரும் பாஸ் டிக்கெட் எடுக்கிறது? ஐயோ அதெல்லாம் பிரச்சனை. நான் கூட்டின்னு போய் படத்துக்கு பாஸ். அது பிரச்சனை இல்ல. இந்த வாட்டி தியேட்டருக்கு வந்தா அதே ஆண்டி மறுபடியும் வருவாங்களா? என்னையா பேசுற? நம்ம தலைவன் ஜூனியர் என்டிஆர் வந்து நம்ம வெற்றிமாறனை கேட்டிருப்பாரு, டைரக்ட் தமிழ் ஃபிலிம் அடிக்கணும் ஆச்சு, எனக்கு ஒரு படம் ஒன்று கிடுங்க அப்படின்னு தலைவன் பேசியிருப்பான். நான் நினைச்சேன்னா ஓகே இதுக்கப்புறம் எடுக்க போற படம் தான் வந்து வெற்றிமாறன் படம் இருக்கணும்னு பார்த்தா இந்த படம் வெற்றிமாறன் படம் தான். பாஸ் என்ன சொல்றீங்க? இது ஒரு பேன் இண்டியன் படம், இது தெலுங்கு படம் பாஸ். என்டிஆர் யாரையா சொல்லுது? படத்துல கதையை பாரியா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வடச்சனை எடுத்து வச்சிருக்காருயா. அதுக்குதான் ரெண்டு பேருக்கே சொல்றது படத்தை மட்டும் பாருங்கன்ட்டு. அதை விட்டுட்டு முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்க ஆன்ட்டி முதுக பாக்குறது, பின்னாடி சீட்ல உட்காந்துட்டு இருக்க கப்பலை பாக்குறதுன்னு பார்த்தா கதை புரியாது. இதெல்லாம் கண்டுக்கிறப்படா. ஏன்னா இது வாலிப வயசு. ராஜன் தான் வந்து நம்ம தேவாரா தலைவன் வந்து என்ன பண்ணுவாரு, கொக்கில போட்டு சகத்து வருவாரா வடச்சனில், அதை இவனும் கொக்கி போட்டு எடுக்கிறானுங்க. எப்படி வந்து இல்லீகலா போகும்போது இல்ல இதெல்லாம் வேணான்னு ஒதுங்குவானோ இங்கேயும் ஒதுக்கிடுவான். அதுல எப்படி வந்து நம்ம சமுத்திரக்கணி பிளான போட்டு கத்தியில குத்திட்டு வருவோம், அதே பிளான போறதுல பிளான் போட்டுருவானுங்க. அங்க சமுத்திரக்கணி இங்க சைப்பலிக்காட், அவ்வளவுதான் வித்தியாசம். 12 பேருக்கு சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது கதை பேரு. இந்த மாதிரி வடச்சென்னை கதையை உருவி எடுத்து வச்சிருக்கானுங்க. ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் சுருக்கமா சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து படம் ஓடிடில வரல, தேர்தல் ஓடிட்டு இருக்கு. படம் ஓடிடில வந்த பின்பு நம்மளே வந்து இந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்ப வந்து ஃபுல்லா சீன் பை சீனா வந்து நான் கலாய்க்கலாம் என்னன்ட்டு. வீடியோ லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்களும் வந்து இந்த KK ஆர்மி என்ற புனித படையில நீங்களும் சேருங்க. அப்புறம் வேணா பார்த்தா ஓட்டலாம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.